என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி படுத்துட்டு இருக்க? இவரு இந்த ஜூஸ் குடி. வேண்டாண்டி. இப்ப எழுந்திருக்க போறியா இல்லையா? நீ எழுந்திருச்சு ஜூஸ் குடி. ஏய், நீ என்ன என்ன? எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? காலேஜுக்கு போலியா நீ? போகவே ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏய், ஏன்டி ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் மாற மாட்டீங்களா? அதையே எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க? நீ முதல்ல எழுந்திரி, கிளம்பு, காலேஜுக்கு போ. நானும் பாத்துட்டே இருக்கேன். வார கணக்குல லீவ் போட்டு வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். படிக்கணுங்கிற நினைப்பே இல்லல உனக்கு? கண்மணி எழுந்திரி. ஏய், எழுந்திரிடி. பாத்து எழுந்திரி. வா, இந்தா இரு. இந்த ஜூஸ குடி. கடைக்கு கிளம்பலாம். என்னடி பாக்குற? இங்க பாரு, புள்ளத்தாச்சி பொண்ணு வேலை செய்யக்கூடாதுலாம் கிடையாது. அதெல்லாம் செய்யலாம். சும்மா இந்த மாதிரி வீட்லயே முடங்கி கிடக்கிறதுனாலதான் ஓவரா என்னத்தையாவது போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. முதல்ல 2 பேரும் பிஸியா இருங்க. அப்பவே பாதி பிரச்சனை சரியா போயிடும். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அப்படியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நீயும் கடைக்கு வா, என் கூடவே இரு. 2 நாளைக்கு அப்புறம் காலேஜ் போலாம், சரியா? எப்படி மேடம், 2 நாளைக்கு அப்புறமாவது காலேஜ் போவீங்களா? ஹேய், காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸும் ப்ரொஃபசர்ஸும் தாண்டி இருப்பாங்க. அங்கெல்லாம் போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்டி எல்லாத்துக்கும் போட்டு பயந்துட்டு இருக்க? அக்கா, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குக்கா. ஏன்? பழனியம்மா நமக்காக என்னெல்லாம் பண்றாங்க, எவ்வளவு உண்மையா இருக்காங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்க்கா. அவங்க எத்தனையோ தடவை இந்த கேஸ பத்தி கேட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம பொய் தான் சொல்றோம். என்னடி பேசிட்டு இருக்க? நாம என்ன பொய் சொன்னோம்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாம தான் அந்த விஜய கொன்னோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லக்கா, ஆனா இங்க பாருடி, அவசாவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கேஸ்ல வேற என்னமோ நடந்திருக்கு. வள்ளியம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த கொலைக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே சொன்னேன். அதுதானடி உண்மை. அதுக்கு எதுக்கு இப்படி கில்ட் ஆகணும்? இங்க பாரு பிருந்தா, செய்யாத தப்புக்கு கில்ட் ஆகி எல்லாரையும் நீ மாட்டி விட்டுட்டு இருந்த. போலாமாமா? போலாம். பிருந்தா, வள்ளிமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாரு, கோயிலுக்கு வர்றதே மனசுல இருக்கிற கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். நீ இங்க வந்தோ இப்படி கவலைப்பட்டு இருக்கலாமா? எதுவா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு சாமிய மனசார நினைச்சிட்டு கும்பிடுங்க. எல்லா பாரத்தையும் சாமி மேல போடுங்க. எல்லாமே சரியாயிடும். சரியா? சரி, வாங்க போலாம். வாங்க. மூஞ்சு கொஞ்சம் நார்மலா தான் வச்சுக்கோ. ஏண்டி? இந்தாங்கம்மா. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், மருந்து? அதான் மருந்து. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. நைட்டு தூங்குறாங்களான்னு கூட தெரியல. அதனாலதான் இப்படி மயக்கம் வருது. இந்த மாதிரி நேரத்துல நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா? மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். இப்படி இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? உங்க குழந்தையோட மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான் மிரண்டு போயிருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி முடிக்கிறதுன்னு கொஞ்சம் பாருங்க. தைரியமா இருங்க. நான் வரேன் சார். சரிங்க. அண்ணி, எத்தனை தடவை சொல்றது? ஏன் அதவே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? டேய், அவ பாவண்டா. எந்த தப்புமே செய்யாம நம்ம மேல பழி வந்தா பயமா தானே இருக்கும்.
சொல்லுடா. இங்க பாரு கண்மணி, நம்ம குழந்தைய பத்தி மட்டும் யோசி. இந்த கேஸ்லாம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. என்னை கிட்டத்தட்ட குற்றவாளி நிரூபிச்சு ஜெயிலே போட்டிருப்பாங்க. நானே ரிலீஸ் ஆகி வந்துட்டேன். இங்க பாரு கண்மணி, உனக்கு தப்பா எதுவுமே நடக்காது கண்மணி, தைரியமா இரு. ஏமா, தப்பே பண்ணாத நாம ஏமா ஸ்ட்ரெஸ் ஆகணும்? கண்மணி, நாங்க தான் இருக்கோம் இல்ல, நாங்க எல்லாத்தையும் பார்த்துப்போம். நீ நிம்மதியா இரு. வள்ளி, கண்மணிக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடு. சரிண்ணா. நீ எதையும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு கண்மணி. கண்மணி, கவலைப்படாம இரு. டாடி, சொல்லு சூர்யா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாடி. நல்லாரியா, நல்லாரியா. என்ன காலையிலே ரெடி ஆயிட்ட? சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லி கொடுத்தது தானே? நான் சொல்லி கொடுத்தது? ஆமா, ராகவண்ணன் கிட்ட எப்பவும் காலைல 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி பொறுப்பா ரெடி ஆயிடணும், குளிக்காமலாம் வெளியே போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேலையா போய் கடையை திறக்கணும்னு சொன்னீங்க. அதான் டாடி. பெருமையா இருக்கியா? டாடி, எனக்கு எப்பயுமே உங்க வார்த்தை மேல கொஞ்சம் மரியாதை கூட தான் டாடி. அப்பா சொன்னா கூட பட்டுன்னு எதுவும் ஏறாது, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே பதிஞ்சிரும். ஆனா பாருங்க, மாறன் உங்க புள்ள, நீங்க வளர்த்தீங்க. அவனுக்கு இதெல்லாம் இல்லை, மற்றதெல்லாம் செய்யறான். உங்களை மாதிரி ட்ரெடிஷ்னலா அவன் இல்லவே இல்லையே. மணி இப்போ 7 ஆகுது. காலைல ஏஞ்சி குளிக்காம கொள்ளாம வெளியே போயிருக்கான். எங்கேயாச்சும் டீ கடையில் அரைச்சிட்டு இருப்பான் டாடி. தனியா குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறமும் இப்படி இருக்கானே டாடி. இதெல்லாம் அழகழகான குழந்தைங்களோட போட்டோஸ். வீடு முழுக்க அண்ணி கண்ணில் படுற மாதிரி கம்ப்ளீட்டா ஒட்டணும். மரா, இதெல்லாம் எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா நீ, இதுக்கப்புறம் கண்டதையும் யோசிக்காதீங்க. பிறக்க போற குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இந்த வீட்டையே சும்மா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ஆக்கிடுறேன். உங்களுக்கு குழந்தை ஞாபகம் மட்டும்தான் வரணும்.